Hi, hello and welcome to Dubai Vlogs and I'm Dubai and இன்னைக்கு வந்து நம்ம எம்டிகே போகிறோம். இது Dubai Vlogs. நாங்கள் துபாய் ரைட் ஆகும் ட்ராவல் ஃபார் ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, காலங்காலத்தில் பார்த்தீங்களா ஒர்க் அவுட்டை வந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆகிற தள்ள விட்டுட்டு பவர் பார்த்தல இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுவோம். மூச்சு வாங்குது, பேச தீரன் ஓட்டும் பாருங்க. இந்த வண்டி தான் சரி போலாமா? சரி பெட்ரோலை போடும். ஒன்றும் ஹைட் லைட் இருக்கா? மக்களே, ரைடுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து வண்டியை முன்னாடி நாளே ரெடி பண்ணி வைங்க, இல்லைன்னா நம்ம காத்தாவை தள்ளணும். இதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் நான் இந்த பக்கம் வந்துட்டு திரும்பி போகிறேன். மக்களே, இன்னொரு வாய்ஸும் கேட்பீங்க. இப்போ வந்து நம்மளோட இன்னொரு வாய்ஸ் வந்து நம்மளோட ரைடர் கூட நம்ம ஃப்ரெண்ட் வந்து கூட அவரோட வாய்ஸ் தான் அது. கடை திறந்துருக்கா? நோட்டி தான் போட்டுக்கிறான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆளே இல்லையே. இவன் தான் திறப்பான் காத்தால. இவன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஆஃபில் தான் இருக்கு எல்லா மிஷினுமே. ஓகே, இதை விட்டு அடையார் பெட்ரோல் பங்க் போயிடலாமா? அடையார் போய் தான் போகணும். அடையார் அந்த அம்பிகாபுரம் ஆப்போசிட்டில் இருக்கு. ஈஸியாக பொருளவுக்கு இருக்கா? அதோ முக்காட்ட ஃபுல் டேங்க் இருக்கு. அந்த ஒயிட் பாரு, ஃபுல்லாக இருக்கு. மேலே வரைக்கும் போகிற மாதிரி காட்டுது. சரி, ஓகே, சரி அப்போ ரைட் எடுத்துவோம். பார்த்து நம்ம நேராக போய் மினிஸ்டர் காலனி பூந்து போய் சுற்றியே போவோம். ஏன்னா போகிற வீடு 2 இருக்கு. எம்ஜிஆர் ஜானகின்ற ஒன்று இருக்கு, 2 இருக்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்கு, பார்த்துக்கோ. போயிடுங்க, அப்படியே லெஃப்டில் போய் பெட்ரோல் போட்டு வாங்க. நான் லெஃப்டில் போய் நிற்கிறேன். நல்லா ஆகும் நினைக்கிறேன். நான் ஆஃப் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணாமல் பெட்ரோல் போடுங்க. ஓ, சாவி இருக்கணும்ல. ரைட் ரைட், BMW மாதிரி நினச்சேன். ஓகே. ஸோ ஃபைனலாக மார்னிங் ட்ராமாலாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்டோட வண்டியில் வந்து ரொம்ப நாளாக எடுக்காமல் பேட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதை தள்ளி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் போய் பெட்ரோல் போட்டு ஒரு சண்டே மார்னிங்க்கு இதெல்லாம் தேவையான மாதிரி ஆகிடுச்சு லிட்டரலாக. ஸோ பட் இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ரைடர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாப்பா. ஸோ சண்டே மார்னிங்னா ஆப்வியஸ்லி ஈஸியாக ரைட் தான். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம எங்கே போகிறோம்னாக்கா எம்டிகே தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வீடியோ. நம்மளே சேனலில் வந்து நிறைய டைம் முதலியார் குப்பத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து முதலியார் குப்பம்னா என்ன, அங்கே என்ன இருக்குது, அதோட டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் ஏரியா, மஸ்ட் டூ திங்ஸ், அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன், இட்ஸ் அபவுட் த ரைட். போகிற ரைட் தான். வெதர் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் சண்டே மார்னிங் ரைட். ஸோ சொல்லவே தேவையில்ல. சண்டே மார்னிங்னா ஈஸியாக ஒரு தனி ஃபீல், அது ஒரு தனி வைப்பு. ரோட்டில் ரொம்ப க்ரௌடு இல்லை, நம்ம மட்டும் தான். கொஞ்சம் அங்கங்கே சைக்கிளிஸ்ட்டு, ஜாகர்ஸ் இவங்க மட்டும் தான். ஸோ சண்டே மார்னிங் வந்து காலங்காலத்தில் கிளம்பி ஒரு சூப்பர் ரைட் பண்ணி நம்ம வந்து இப்போது டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்துட்டோம்ல. ஸோ மக்களே, ஒரு வழியாக நம்ம வந்து எம்டிகே வந்துட்டோம். நம்ம பைக்குக்கு இதான் ஃபஸ்ட்டு எம்டிகே ரைடு. நம்ம நல்லா ட்ரைவ் எடுத்துருந்தோம். ஸோ கார்த்தி எப்படிங்கிற? நான் பயங்கரமாக தாடி வளர்த்துனே போகிறேன். எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து? என்ன வண்டி ஓட்டுற இப்போ? ஏன் மாற்றி மாற்றி கலெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அண்ணன் தம்பி எல்லாம்? அப்படி தான் இருக்கும். நம்ம தான் சேர்த்து வச்சுக்கணும் எல்லாம். ஓகே, வந்ததுக்கு ஒரு சூடாக ஒரு காஃபி. அது என்ன பைக் சொல்லுன்னு பார்ப்போமா? காஃபி குடிக்கலாம். பைக் கலெக்ஷன்லாம் வந்து பாருங்க.
ஓகே, என்னென்ன லைன் அப் இருக்குன்னு பார்ப்போம். Hayabusa Z800, Busa Ninja 1000, Z800, sorry Z900, Duke, Java, KTM, Busa, Ninja 250, again 800 and Java. Oh. And then it's our right, Ninja 1000 and the versus 1100. Here we have a Busa leaving. Okay, Busa கிளம்புறது. Okay, இந்த சைடில் என்னெல்லாம் வண்டி இருக்குன்னு பார்ப்போம். Okay, this side we have what? KTM, Royal Enfield, Z900, R15, Z900, Z800, and just 4RR. Wow, that's nice. 4RR, ரொம்ப rare. Nice. Yoshimura, exhaust not for nice. Okay, again Z900, Aprilia, Pulsar, Tiger, Rally Pro, GT. ஆமாம், Ducati Hyper Strada ஒன்று இருந்துச்சு. ஓகே, another Rally Pro கிளம்பிடுச்சு. We have another Ducati Diavel. Okay, cool. Okay, again another odd bike, ரொம்ப rare. BMW 1300, and then we have 8R. Wow. நான் 8R ஆக்சுவலி அதிகம் பார்த்ததில்லை. 8R வந்து ரொம்ப ரேர் ஃபைன் தான். ரேர் ஸ்பாட், நம்ம ரேராக வரனால ரேராக தெரியுது. ஸோ ஓகே, வந்தாச்சு, ஒரு டீயை குடிச்சாச்சு. லெட்ஸ் மூவ். ஐ திங்க் எல்லோரும் கிளம்புறதுமே நம்ம கிளம்புனா தான் பெட்டர். இல்லைன்னா மாம்ஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ரோட்டில். இப்போதான் அழகு. லைனாக போவோம். So okay, let's get started. லாரியில் ஏறியாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ ஜூலி, எங்கள் வீடியோ எடுத்துவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்டிகே ரைட்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஓகே, பைக் மீட் முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த வாட்டி வரல. பிகாஸ் ஆஃப் லேட் வந்து நம்ம செட் ஆஃப் கைஸ் நமக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து எம்டிகே வரதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ரோடு எக்ஸ்பேன்ஷனால் நிறைய இடத்துல வந்து பிளாக், இந்த மாதிரி 2-வே ரோடு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்குன்னே நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து 99 கிலோமீட்டர்ஸ் கெஃபேக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜிஎஸ்டியில். அப்படிலாம் இந்த பக்கம் வந்து அவுட்டர் ரிங் ரோடில் நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எதுமோ ஞாபகத்தில் நான் பாட்டு ஓகே எம்டிகே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அப்புறம் பாதி தூரம் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓ மை காட், இங்கே டேக் டைவர்ஷன் ஓட விடுவாங்களே அப்படின்றது அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ கிளம்பியாச்சு, நல்லபடியாக வந்து எம்டிகே ரீச் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரேக்ஃபாஸ்ட். எஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம கோ டு யோகி கேஃபே வந்து எங்கே இருக்குன்னா மகாபலிபுரம். இது ஆல்மோஸ்ட் நான் ரெகுலராக போகிற ஒரு இடம் கூட. நம்மளோட
நம்மளோட வர்சஸ் ஃபர்ஸ்ட் ரைட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா டாக்கோஸ்னு ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அதுக்கு அப்படியே ஒரு பில்டிங் தள்ளி தான் யோகி கேஃப். யோகி கேஃபும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அடிக்கடி போயிருக்கோம், ஈவினிங் டின்னர் கூட போயிருக்கோம் நிறைய டைம்ஸ். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ யோகி கேஃபில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். Okay, we are at Yogi's Cafe at Mahabalipuram. Yes, வெள்ளக்காரதுரமை சாப்பிட போகிறோம். பேன் கேக்லாம் இருக்கான்னு கேட்போம். இங்கே நல்லா இருக்கும். We eat only sandwich and pancakes in the morning. ஓகே, மெனு அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே முன்னாடியே வந்திருக்கேன். ஐ திங்க் நான் வீடியோஸ் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் அப்படியே ப்ரைஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சம் ஐட்டம்ஸ் ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், சம் ஆர் ஓகே, கரெக்டான ப்ரைஸில் இருக்கும். பட் யூ கெட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஹியர். பீட்சா கீட்சா எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. பாஸ்தா, சப்பாத்தி, சிக்கனு, சிஸ்லர்ஸு, தாலி எல்லாமே இருக்குது, மீல்ஸ் ஸ்கில்ஸ்லாம். பட் ஆனால் மெனு வந்து சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி தான், முன்னாடியே கேட்கணும் நீங்கள். ஓகே ஃபோக்ஸ், நம்ம வந்து இப்போ யோகி ரெஸ்டாரண்ட் வச்சு மாநிலத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டோ எனக்கு பியூட்டிஃபுல் ரைடு, செம்ம ஃபன்னு, வேறு லெவல் ஃபன்னு. லைக் வெதர் வந்து செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்போ லாங் டைம் ரைடு ஸ்டார்ட் இருக்கும். அதனால சாப்பிட்டு ஹெட் அவுட் டு சிட்டி. ஸோ இதான் ஆர்டர் பண்ணுறது டிசைட் பண்ணிவிட்டு கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து லஸ்ஸி குடிக்கிறோம். அந்த ஹெல்மெட்டை நீங்கள் கொஞ்சம் தப்பாக டீல் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா, 1 லட்ச ரூபா ஹெல்மெட் மேலே கை வச்சா ஒருத்தருக்கு கோவம் வரும். ஒரு காலத்தில் இவர் வந்து ஹெல்மெட்டா அது அங்கேயே கிடக்கட்டும் அப்படியே போட்டு வா அப்படின்வாரு. ஓ மை காட், 30 ரூபாடா. கண்ணு முடிச்சு வாங்கியிருக்கோம் மலேசியா போய். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆம்லேட், அதுக்கப்புறம் பிரெட் பட்டர் ஷாம் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுறோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் இட். இந்த கப்பலில் பாருங்க, கிட்டத்தட்ட நானும் 10 நிமிஷமாக பார்த்துட்டு இருக்கேன். சுற்றி பைக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் ஒரு காலத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சுற்றி அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹிமாலயன்ல தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிட்டாங்க. அவர் அடுத்தது வாங்குறாரு கன்ஃபார்ம். ஸோ ஃபைனலி பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த சண்டே ரைடை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பெருசாக பிளான்லாம் எதுவும் இல்லை, ஆனால் இப்படி ஒரு சிம்பிள் ரைட் தான் லேட்டராக நமக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ப்ளஸ் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணி பேட்டரியை ஓட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ரைடில் நம்ம சந்திப்போம். அன்டில் தென் ரைட் சேஃப். இது ப்ளூ பாய் வ்ளாக்ஸ். நான் உங்கள் ப்ளூ பாய். பாய்.